ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து டாப் 5 ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிஸ்னஸ் ஐடியா. அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு டாப் 5 ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். போன வீடியோ நீங்கள் பார்க்கலீங்கன்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு 5 ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் ஐடியாவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வடை போண்டா ஸ்டால் பிஸ்னஸ். அதாவது இந்த வடை போண்டாவை நீங்கள் சேல்ஸ் பண்ணோம். இந்த வடை போண்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காலங்காலமாக வந்து இதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து சட்னியை வந்து கொடுக்கலாம். இந்த போண்டா, இந்த பஜ்ஜி, இந்த வடை இதெல்லாம் வந்து 10 ரூபா கம்மி யாருமே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, எல்லா டைம்லையும் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எக்கு வெரைட்டி பிஸ்னஸ். இந்த எக்கை வந்து முட்டையை வந்து நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். இந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் நிறைய வெரைட்டி செய்யும்போது இந்த முட்டை மசாலா, அப்புறம் ஆம்லெட், இப்படி நிறைய வெரைட்டி வந்து நீங்கள் செஞ்சு மக்களுக்கு தரும்போது ரொம்ப வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி எக்கு, அப்புறம் வந்து இந்த பாயில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம், ஹாஃப் பாயில் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே வந்து இதில் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்து நல்ல லாபம் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃபிஷ் வெரைட்டி பிஸ்னஸ். அதாவது ஃபிஷ் வெரைட்டி ஸ்டால் பிஸ்னஸ். அதாவது ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து வெரைட்டியாக சமைச்சு கொடுத்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை கூட செய்யலாம். இது வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாக தான் இந்த கடை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மெயினான இடமா நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து மீனில் வந்து எல்லா வகையான மீன், அப்புறம் வந்து இந்த இறால், இப்படி நண்டு, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப காஸ்ட் அதிகமாக உள்ள அந்த மீனை நீங்கள் எடுக்க வேண்டாம். காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற, ரேட் கம்மியாக இருக்கிற அந்த மீனை வாங்கி நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இதை நீங்கள் சமைச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நல்ல லாபம் உள்ள தொழில் வாய்ப்பாக இது இருக்குது. இந்த மீனுடைய ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மீனாக இருந்தால் ஒரு 20 ரூபாய்க்கு, கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் 30 ரூபா, அதை விட பெரிய மீனாக இருந்தால் 40 ரூபா, அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த தொழிலை வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த கடையை மெயினாக நீங்கள் வந்து இந்த சிக்கன் பக்கோடா போடுற அந்த கடைக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சிக்கன் பக்கோடா வாங்கி சாப்பிடும்போது இதே வந்து மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தொழில், 4வது தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லஸ்ஸி ஸ்டால். அதாவது லஸ்ஸியை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டால் வச்சு இதுலேயே நல்ல லாபம் பார்க்கலாம். லஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக, நல்லா டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப் ஸ்டால் பிஸ்னஸ். அதாவது இந்த சூப்பை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். நிறைய வெஜிடபிள் சூப் இருக்குது, அப்புறம் வந்து சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். காளான் சூப்பு, இந்த வாழைத்தண்டு சூப்பு, தக்காளி சூப்பு, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெஜிடபிளில் வந்து ரெடி பண்ணி தரலாம். அதே நேரத்தில் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆட்டுக்கால் சூப் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க, விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 5 தொழில்களும் வந்து நீங்கள் தெருவோரமாக கடை வைத்து நடத்தக்கூடிய, தள்ளுவண்டியில் நடத்தக்கூடிய தொழில் வாய்ப்பாக இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம். செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பு பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.